உன் சகோதரன் எங்கே என்ற தலைப்பில் நாளில் இதோட வார்த்தை தியானிக்க இருக்கின்றோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் என்று வாசிக்கிறோம். நாம் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கோ அல்லது பிறருக்கோ செய்யும் ஒவ்வொன்றையும் நம்மை படைத்த கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவர் மற்றொருவருக்கு எதிராக பேசும் வார்த்தைகள், மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுதல், மற்றவர்களுடைய இருதயத்தை தாக்குதல் போன்ற காரியங்களை செய்கின்ற போது அது தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருக்கின்றன. உடன் பிறந்த சகோதரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகோதரர்களும் உண்டு. காயினும் அப்படிப்பட்டவனே. ஆபேலையும் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்த போது அவனுடைய சகோதரனாகிய காயின் கோபம் கொண்டான். இந்த கோபம் தனது சகோதரன் என்னும் பார்க்காமல் கொலை செய்யும்படி வழிநடத்தியது. இது எவ்வளவு பயங்கரமான நிகழ்வாகும். நாம் நம்முடைய சகோதரர்களை கொலை செய்யாதவர்களாக எங்கள் பார்வையில் இருக்கலாம். ஆனால் நாம் நமது சகோதரனை நமது இருதயத்தில் பகைக்கிற போது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று 1 யோவான் 3:15 தேவன் கூறுகிறார். நீங்கள் ஒருவரை கூரான ஆயுதத்தால் கொலை செய்வது மட்டுமல்ல கொலை. நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒருவரை பகைத்தாலே நீங்கள் கொலைகாரன் தான் என்று வேதம் நியாயத்திருக்கிறது. எத்தனை பேரை நாம் நமது இருதயத்தில் பகைத்திருக்கிறோம்? எத்தனை கொலைகள் எம்மால் செய்யப்பட்டுள்ளன? காயினிடத்தில் உன் சகோதரன் எங்கே என்று தேவன் கேட்டார். நான் அறியேன், சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நீங்களும் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் உங்கள் சகோதரனை வெறுத்து பகைத்து உங்கள் இருதயங்களில் கொலை செய்து அவர்களை புதைத்திருக்கலாம். தேவன் நமது இருதயங்களை அறிந்திருக்கிறார். எமக்குள் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர் அறிவார். நாம் மனம் திரும்புவோம். நமது இருதயத்தாலும் கூட ஒருவரையும் பகைத்து விடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வோமாக. எங்கள் சகோதரர்கள் எங்கே? எங்கள் இருதயத்தில் சக விசுவாசியை, எங்களோடு உடன் பிறந்த சகோதரர்களை அல்லது எங்கள் அயலவர்களை எவ்விதமான ரீதியிலே நாங்கள் எங்கள் இதயத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாக ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆகவே இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் இருதயத்திலே எவரையும் நாங்கள் பகைத்து விடாதபடி, எவரையும் கொலை செய்தவர்களாக தேவன் பார்வையில் நாங்கள் இல்லாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள தேவனிடத்தில் ஒப்புவிப்போமாக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கின்ற பரலோக தந்தையே, உமது ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமது நன்றி செலுத்துகிறோம். ஆம், அவர் காயின் ஆபேலை கொலை செய்தவனாக தன் சகோதரனை பகைத்து அவனை கொலை செய்துவிட்டு ஒன்று மரியாதனை போல் இருக்கின்றான். ஆனால் நீர் அதை கண்டீர். இந்த நாளும் கூட இந்த செய்தி கேட்கும் உமது பிள்ளைகள் வாழ்க்கையிலே தங்கள் இருதயத்திலே ஒருவரையும் அன்றுவரை பகைக்காதபடிக்கு, கோபம் கொண்டு அன்றைய மனுஷ கொலைகாரர்களாக மாறிவிடாதபடிக்கு எங்களை விட்டுக் கொடுக்கவும், அன்றைய ஒருவரை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை தேவன் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ரீதியிலே நீர் எதிர்பார்க்கின்றதான மன்னிக்கிற ஜனங்களாக எங்கள் வாழ்க்கை காணப்படட்டும். ஒருவரையும் நாங்கள் பகைக்காதபடி இருக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, உன் சகோதரன் எங்கே என்ற முதல் கேள்விக்கு நாங்கள் சரியான பதில் கொடுக்கக்கூடிய ரீதியிலே எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக கேட்கின்றேன். அந்த நாளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமேன்.